சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னத்த பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய எப்போது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு புதிய பயனாளர்கள் எப்போது இணைக்கப்படுவார்கள் என்பது குறித்த அறிவிப்பை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வாக்கில் பயனாளிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவு வைக்கப்படுகிறது. 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தில் இணைய பொருளாதார தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதன்படி குடும்ப ஆண்டு வருமானம் 2,5 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். ஆண்டு முழுவதும் பயன்படுத்திய மின்சாரம் 3,600 யூனிட்டுக்கு குறைவாக இருக்க வேண்டும். சொந்த பயன்பாட்டுக்கு கார் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார தகுதிகள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையால் வரையறுக்கப்பட்டுள்ளது. திட்டம் தொடங்கிய புதிதில் திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்து திட்டத்தில் இணைந்து வந்தனர். ஆனால் அதன் பின்னர் புதிதாக திட்டத்தில் இணைவதற்கான அறிவிப்பு வெளியாகவில்லை. புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பத்தை பெற்றவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனாலும் மக்களவை தேர்தல் பணிகள், நிதி பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படாமல் இருந்தனர். அதற்காக அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடாமல் இருந்தனர். மீண்டும் சில லட்சம் பேர் இணைய காத்திருக்கும் நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று மட்டும் தெரிந்து கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதி வாய்ந்தவர்களுக்கு இன்னும் 3 மாத காலத்தில் விண்ணப்பம் பெறப்பட்டு அதில் தகுதி உடைய அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். நிதி ஒதுக்கும் நிதியமைச்சரே 3 மாத காலத்தில் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளதால் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் புதிய பயனாளர்கள் இணைக்கப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மின் தேவை அதிகரிப்பு. கோடை வெப்பம் பாட்டில் பதைக்கும் நிலையில் மின் தேவை பெரிதும் அதிகரித்து வருகிறது. இதனை தமிழக மின் பகிர்வான கழகம் சமாளிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கேற்ப மாற்று வழிகளை கையாண்டு மின் தேவையை பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மின் தேவை அதிகரித்து வருகிறது. ஏப்ரல் மே மாதங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரையிலான காலகட்டம் என்பது அக்னி பரீட்சை போன்றது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நாளில் புதிய உச்சம் தொடும். எனவே மின்சார தேவையும் கிடுகிடுவென உயர்ந்து திணறடிக்கும். இதனை சமாளிக்கும் வகையில் உரிய ஏற்பாடுகள் TNPDCL எனப்படும் தமிழ்நாடு மின்சார பகிர்மான கழகம் மேற்கொண்டு வருகிறது. நடப்பாண்டை பொறுத்தவரை கடந்த மார்ச் 28ஆம் தேதி 19,939 மெகாவாட் என மின் தேவை உச்சம் தொட்டது. அன்றைய தினம் மின்சார பயன்பாட்டு 431.6 மில்லியன் யூனிட்கள். தமிழக மின்சாரத்துறை வரலாற்றில் இதுவரை பதிவான உச்சம் என்பது
830 மெகாவாட் மின் தேவை. மே 2, 2024 மற்றும் 454.320 மில்லியன் யூனிட்கள் ஏப்ரல் 30, 2024 ஆகவை ஆகும். இந்த சாதனை நடப்பாண்டு முறியடிக்கப்படும் என தெரிகிறது. எந்த தேதியில் என்பதுதான் கவனிக்க வேண்டிய அவசியம். தமிழ்நாடு மின்சார பகிர்மான கழகத்தில் கணக்கின்படி ஏப்ரல் முதல் வாரத்திலேயே மின் தேவை மற்றும் பயன்பாட்டில் புதிய உச்சம் தொட்டு விடும் என்கின்றன. இதனை சமாளிக்கும் வகையில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் தொடர் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் மின் பயன்பாட்டு தொடர்பாக பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி நடப்பாண்ட ஏப்ரல் மே மாதங்களில் மின்சார தேவையை சமாளிக்கும் வகையில் 6000 மெகாவாட் மின்சார கொள்முதலுக்கான ஒப்புதல் போடப்பட்டுள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள தூத்துக்குடி, மேட்டூர், வடசென்னை அனல் மின் நிலைய 2வது அலகு ஆகியவற்றில் ஏற்பட்ட தீ விபத்து, தொழில்நுட்ப கோளாறு ஆகியவற்றால் மின் உற்பத்தி அடுத்தடுத்து பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே பீக் ஹவர்ஸ்களில் மின் தேவையை சமாளிக்க மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. வடசென்னை அனல் மின் நிலைய 3வது அலகில் கடந்த 2 வாரங்களாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் சோலார் மின்சார உற்பத்தி நல்ல நிலையில் இருக்கிறது. இவை அனைத்தும் கோடை மின் தேவையை சமாளிக்க உதவி செய்து வருவதாக குறிப்பிட்டார். அது மட்டுமில்லாமல் விழுப்புரத்தில் ரேஷன் அரிசி கடத்தலில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை ஏலம் விடாததால் மக்கி வீணாக்கி வருகிறது. விழுப்புரம் முதல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வு துறை அலுவலகம் உள்ளது. இந்த துறை மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் ரேஷன் அரிசி கடத்தல் வழங்கி பறிமுதல் செய்யப்பட்ட லாரிகள், மினி லாரிகள், ஆட்டோக்கள், பைக்குகள் என பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அலுவலகம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வழக்கில் தொடர்புடைய வாகனங்களை அதன் உரிமையாளர் வழக்கை சந்தித்து மீட்கவில்லை என்றால் அந்த கால அவகாசம் முடிந்தவுடன் வாகனங்களை போலீசார் பொது ஏலத்தில் விட்டு அதன் மூலம் வருவாயை அரசு கரியுலத்தில் சேர்ப்பது வழக்கம். வாகனங்கள் பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ளதால் வெயிலும் மழையும் வீணாகி வருகிறது. எனவே வழக்கு முடிந்த வாகனங்களை ஏலம் இட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லியும் காமிக்கும். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.